டெய்லி டீல்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாய் இருக்கிறேன் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு வேத புஸ்தகத்தை நம்ம பார்க்க போகிற பகுதி யாத்ராகமம் 15 அதிகாரம் 26 வசனத்தை வாசிப்போம். எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 26. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகள் செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றும் உனக்கு வர பண்ணி நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆமே. என் கண்பார்களே, யாரெல்லாம் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, ஏசப்பா எனக்கு பரிகாரி என்று யாரெல்லாம் நம்புகிறீங்களோ, இன்றைக்கு உங்கள் சரீரத்திற்கு எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலோ எப்பேற்பட்ட பலவீனங்கள் இருந்தாலோ அதை மாற்ற ஏசப்பாவுக்கு வல்லமை உண்டு. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஏசப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். ஏசப்பா சொல்கிறார், எகிப்திற்கு வர வந்த வியாதிகள் ஒன்றே நான் உனக்கு வர பண்ணேன். ஆமேன். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவ, இந்த வானத்திய பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவ, பரிகாரியான கர்த்தராக இருந்து உங்களுக்கு இருக்கிற எந்த வியாதியும் எந்த பலவீனங்களும் உங்களை தொடாதபடி கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஏசப்பா உங்களுக்கு பரிகாரியான கர்த்தராக இருக்க வேண்டும்னா, ஏசப்பா உங்களுக்கு பரம டாக்டராக இருக்க வேண்டும்னா நீங்கள் 4 காரியத்தை செய்ய வேண்டும். இந்த வேத வசனத்தை பார்க்கும்போது நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை என்ன பண்ணுமா, கவனமாய் கேட்க வேண்டும். 2வது, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய வேண்டும். 3வது, அவருடைய கட்டுகளுக்கு செவி கொடுத்து 4வது, அவருடைய நியமங்கள் யாவையும் நீங்கள் கை கொண்டு நடக்கும் போது, இந்த 4 காரியத்தை நீங்கள் முக்கியப்படுத்தும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் உன் பரிகாரியான கர்த்தராக இருந்து உனக்கு எந்த வியாதி வர பண்ணேன். ஆமீன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் சரி, அதை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை டாக்டர் உங்களுக்கு சொல்ல, நீங்கள் உங்களுக்கு இருக்கிற லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் இந்த மாத்திரை எடுக்கணும், இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கணும். ஆனால் யாரெல்லாம் இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்களோ, அவருடைய நியமங்களை கை கொண்டு நடக்கிறீங்களோ, அவருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியான தேவனாக இருந்து பரம டாக்டராக இருந்து ஏசப்பா உங்களை சுகமாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களோ, இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும் அதை சுகமாக்கி ஏசப்பாவுக்கு வல்லமை உண்டு. இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பா, நானே உன் பரிகாரியான கர்த்தர். யாரெல்லாம் இந்த நாளில் கூட உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்குறாங்களே ஏசப்பா, எல்லாருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும். சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டப்பா. நீரே பரம டாக்டராக, இந்த பரம வைத்தியராக இருந்து எல்லா வியாதிகளை எல்லா பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சுகம் உண்டாக்கினதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் சப்பா செவி கொடுத்து கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்களப்பா, என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தாமே பரிகாரியான தேவனாக இருந்தப்பா, நீங்கள் சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. வார்த்தை அனுப்பி நீங்கள் சுகமாக்கினதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.